படத்தினுடைய அடுத்த பிளஸ் படத்தின் இயக்குனர் பிரவீன் கே அவர்கள். இவர் எதற்கு நம்ம பிளஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் படமா பண்ணணும்னு முடிவு பண்ணதற்கு பிறகு இதுநாள் வரை வந்த சைக்கோ த்ரில்லர் படங்கள்ல இருந்து தன்னுடைய இந்த படம் எப்படியாவது வித்தியாசப்படணும் அப்படிங்கிறதுக்காக புதுசா ஒரு விஷயத்தை கையில எடுத்து படம் துவங்கிய ஒரு முதல் 10 நிமிஷத்திலேயே பார்வையாளர்களை தன்னுடைய திரைக்கதையின் மூலமாகவும் கதையின் சுவாரஸ்யமான அந்த முடிச்சியின் மூலமாகவும் கட்டி போட்டதற்காகவே இவரை நம்ம பாராட்டலாம். தான் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கு இவருக்கு அந்த முதல் 1/4 மணி நேரமே போதுமானதாக இருந்தது. தன்னுடைய அசாத்தியமான கதை களத்தின் மூலமாக ரசிகர்களை ஈர்த்த இயக்குனர் பிரவீன் கே இந்த திரைப்படத்தின் ஒரு பிளஸ்ஸாக மாறி ரசிகர்களின் மனசுல ஆரியன் படத்தை ஒரு படி மேலே ஏற்றி வைக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய ரைட்டர் மனு ஆனந்த். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இயக்குனர் பிரவீன் கேயோடு சேர்ந்து வசனங்களையும் காட்சிகளையும் எழுதியிருக்கிறார். ஒரு ரைட்டரா இந்த படத்தில் மனு ஆனந்த் நிச்சயமா ஜெயிச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம், படம் முழுக்க ரொம்ப இன்டென்ஸாக பேசுகிற மாதிரி நிறைய வசனங்கள் வருது. ஆனால் எந்த வசனங்கள்லையும் சுவாரஸ்யம் இல்லை, எந்த வசனங்களும் நம்மளுடைய ஞாபகங்கள்லையும் போய் உட்காரலை. ஏனோ தானோன்னு எழுதப்பட்ட வசனங்கள் போல எல்லா வசனங்களும் கடந்து போகிறது படத்திற்கு ஒரு பெரிய மைனஸ். அதை தாண்டி காட்சிகள் எல்லாமே அவர்களுடைய வசதிக்காக, அவர்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக வளைச்சு எழுதியிருக்கிறது. படம் ஒட்டுமொத்தமாக படத்தை பார்க்கிற பொழுது இது இப்படி அவங்களுக்கு இஷ்டத்துக்கு அப்படி நடக்குது, இதெல்லாம் நம்ப முடியா இருக்கு அப்படிங்கிற ஒரு கோபத்தையும் ஒரு அயற்சியையும் கொடுக்கிறது. அப்படியான ஒரு உணர்வை இந்த ரைட்டிங் கொடுத்தது இந்த படத்திற்கு ஒரு பெரிய மைனஸ். அந்த மைனஸிற்கு காரணமாக இருந்த ரைட்டர் மனு ஆனந்த் இந்த படத்தினுடைய மைனஸாக மாறி ஆரியன் திரைப்படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி கீழே இறக்கிறார்.